ஏன்னா ராணி மங்கம்மா சத்திரத்தை இடிக்கும்போது வரலாற்று சிறப்புமிக்க அப்படின்ற அந்த இரு சொற்களை இணைச்சு நீங்க சொல்றீங்களே. இப்போ நம்ம மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கும் பாருங்க, இருந்தது பாருங்க நுழைவாயில். அந்த நுழைவாயில் இடிக்கப்பட்டது. என்ன காரணம் சொன்னாங்க? அது போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு இடிக்கப்பட்டாங்க. அப்ப ஏதாவது கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்தீங்களா? குரல் கொடுத்தீங்களா? எங்கேயும் பார்க்க முடியலையே, எந்த சூரோட்டையும் பார்க்கலையே. சரி விடுங்க. அப்புறம் ஆஹ், ஆமா, நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயா இருக்காங்கல்ல, தமிழ் நாடக தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் இப்போ வள்ளி திருமண நாடகம் உலகெங்கும், இப்போ உலகத்தெல்லாம் போயிருக்கு. தமிழ்நாடு எங்கும் இருக்கு. அது நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த நாடகம் போன்ற 30க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி இயற்றி நடித்தவர் தான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருடைய பெயரை தமுக்கம் மைதானம் இருக்குல்ல, தமுக்க மைதானத்துக்குள்ள இருக்கக்கூடிய கலையரங்கத்துக்கு முன்னாடி சூட்டப்பட்டிருந்தாங்க. அது வந்து புதுப்பிக்கப்பட்டது. இப்போ புதிதாக இதற்கு முன்பு இருந்த திராவிட மாடல், விளம்பர மாடல், திராவிட மாடல், நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கல்ல, இப்பயும் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. இருக்கிறீங்க, அது வருவோம், அடுத்த காணொலியில் பேசுவோம். உங்கள் கூட்டணி வந்து என்னன்றது பேசுவோம். இப்போ அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயாவோட பேர் அந்த கலையரங்கத்துக்கு இருந்தது. அதை அந்த கலையரங்கத்தை இடிச்சிட்டு புதிய கட்டடம் கட்டினாங்க. அந்த கட்டடத்துக்கு திரும்பி யார் பேர் வச்சிருக்கணும்? வரலாற்று சிறப்புமிக்க ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பெயரை தானே வச்சிருக்கணும். அது வைக்கல. அது சம்பந்தமா ஏதாவது கேட்டீங்களா? உங்க கூட்டணி கட்சிக்கிட்ட கேட்கல, எதுவும் பேசல, எந்த சூரொட்டியும் அடிக்கல, விட்டுட்டீங்க. சரி, பேரு தான் வைக்கல, விடுங்க. அந்த சிலையை வந்து எடுக்கிறதுக்கு கோரிப்பாளையத்திலிருந்து மாட்டுத்தாவணி போகிறதுக்காக அந்த சாலை விரிவாக்கத்துக்காக சிலை எடுக்க போகிறோம். சங்கரதாஸ் சுவாமிகள் சிலையும் அதன் அருகே இருந்த தமிழெண்ணை சிலையும் எடுக்க போகிறதா மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி அறிவித்தது. அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு சொன்னீங்களா? அது வரலாற்று சிறப்பு மிக்கது இல்லையா? தமிழ்நாட்டிலோட வரலாற்று சிறப்பு அது, மதுரையின் வரலாற்று சிறப்பு அது. ராணி மங்கம்மா சத்திரம் வரலாற்று சிறப்பு உங்களுக்கு தெரியும் போது இது எப்படி தெரியாம போச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களே, எப்படி தெரியாம போச்சு? அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல. உங்களுக்கு தெரியும் தானே. ஆனா அதை பத்தி நீங்க எதுவும் குரல் கொடுக்கல. சரி, இது அங்கங்க நடந்தது, விடுங்க. இப்போ ராணி மங்கம்மா சத்திரத்துக்கே வருவோம். ராணி மங்கம்மா சத்திரம் இப்போ இடிக்கப்படுறது தடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ராணி மங்கம்மா சத்திரத்துக்கு எதிர்த்தாப்புல இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண மூவேந்தர்களில் ஒருவரான முதன்மை இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள், மதுரையை ஆட்சி செய்தவர்கள், மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களுடைய சின்னமான மீன் சின்னம், அந்த மீன் சிலை அங்க இருந்ததே, ராணி மங்கம்மா சத்திரத்துக்கு எதிரில் இருந்ததே, அதை மாநகராட்சி நிர்வாகம்